ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா ஒரு குட்டி ஹார்வெஸ்ட். என்னென்னா சாயந்தர நேரம் தான் பார்த்தேன். அன்னாச்சி பழம் நல்லா அப்படியே நிமிர்ந்து தான் நின்றுச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா கவுந்து கிடக்குதே, அதுவும் வேற சைடில் மட்டும் மஞ்சளாக இருந்துச்சு. நான் பல பேர்கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, நல்லா மஞ்சளானதுக்கப்புறம் கட் பண்ணுங்க, அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி மஞ்சளாகட்டும்னு விட்டுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது லைட்டாக அந்த பக்கவாட்டில் மட்டும் மஞ்சளாக இருந்துச்சு, மேலே பச்சையாக தான் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே கவுந்துருச்சு. எங்கே மறுபடியும் யாராவது ஒன்று பிச்சுட்டு போயிடுவாங்களோ, இல்லாட்டினா நம்ம இது யூஸ் ஆகாமல் போயிருமோன்னு பயந்து போய் நானே வெட்டி எடுத்துட்டேன். நேற்று தான் அந்த ஹார்வெஸ்ட் நடந்துச்சு. அதான் சரி எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போது என் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டால் என் ஹஸ்பண்ட் குற்றாலம் போயிருந்தாங்க. அதனால் அவங்க ஃப்ரெண்டு தான் கொண்டு விட்டுட்டு போனாங்க. அவங்க கார்லேயே கொண்டு அங்கே முன்னாடி நிப்பாட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. எம்மா எனக்கு கண்ணு வலிக்குமா அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருந்தான். நம்ம எப்போவுமே ஹார்வெஸ்ட் பண்ணதுமே கொண்டு போய் சாமி முன்னாடி தான் எப்போவுமே வைப்பேன். முதல்ல பூத்த செம்பருத்தி பூவும் அதே மாதிரி தான் வச்சேன். முதல்ல பூத்த கனகாமரம் பூவும் அதே மாதிரி தான் வச்சேன். அதே மாதிரி முதல்ல பூத்த அன்னாச்சி பூவையும் கொண்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்ததும் எப்போவும் பசிக்குதுன்றவாங்க. அதனால் ஏதாவது செஞ்சு வைப்போம். ஏன்னா மதியத்துக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். நைட்டுக்கு ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை. அதனால் இடியாப்பம் அப்போவே செஞ்சு வச்சுட்டேன் சாயங்காலமே. அது போக எள்ளும் நிலக்கடலையும் போட்டு லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுருந்தேன். அது போக இன்னொன்றும் கேக்கும் செஞ்சு வச்சுருந்தேன். ஏன்னா போன தடவை செஞ்ச கேக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மூத்த பையன் சரியாக சாப்பிடவே இல்லை. அதனால் 2வது தடவையாக சரி செய்வோமேன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கு அடிப்படி சண்டையை பார்க்கணுமே. எனக்கு இந்த பீஸு வேணும், எனக்கு அந்த பீஸு வேணும்னு சொல்லிட்டு ஒரே பீஸுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதில் வேறு எனக்கு ப்ரௌனிக்கு கட் பண்ணுற மாதிரி சதுரமாக கட் பண்ணித்தா அப்படின்னு வேறு சொல்லி அதை வேறு கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சைடு கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணுறேன். லைட்டாக பீயுது. ஏன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருந்தது. இந்த தடவை டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பசங்களுக்கு வெட்டி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இது பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பம் இருக்குடா சாப்பிட அப்படின்னேன். இல்லை நான் இப்போ தான் கேக் சாப்பிட்ருக்கேன், அதனால் நான் சாப்பிடல அப்படின்ட்டாங்க. அதனால் சரி ஓகே நம்ம அடுத்து படிக்க ஏதாவது சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் நோட்டை எடுத்து ஒவ்வொருத்தருக்கா பாடம் சொல்லி கொடுத்துட்டு நானும் கிளாஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காரலான்னு பார்த்தா எம்ப்ராய்டிங்க்கு இப்போது ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சட்டையில் ஒன்று போடணும், பைக் மாதிரி வரையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை இனி நாளைக்கு தான் பண்ணணும். அப்புறம் எம்ப்ராய்டிங் போட்டதுக்கப்புறம் உங்களுக்காக நான் அதையும் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்னாச்சி பழத்தில் சைடு ஒரு குழந்த மாதிரி விட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். அது சொன்னாங்க இது இந்த இதில் இருந்தும் அன்னாச்சி பழம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை கட் பண்ணி எடுக்கணுமா இல்லாட்டினா அதிலையே இருந்து அப்படியே வளருமாங்கிறது தெரியல. யாருக்கும் தெரிஞ்சால் அந்த ஐடியா இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். நானும் அதை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த குழந்தைய எடுத்து அதில் தொட்டியில் வைக்கணுமான்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள்.